யாராலும் வெல்ல முடியாத 2 வீரர்கள். தர்மத்துக்காக தன் உயிரை கொடுத்த அண்ணன்மார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு கதை இருக்கு. ஒவ்வொரு சிலைக்கும் பின்னாடி ஒரு ரத்தம் இருக்கு. 800 வருஷமாக ஒரு இனத்தோட அடையாளமா இருக்கிற இந்த மண்ணோட ரகசியம். எட்நூறு வருஷம் ஆகி ஒரு ஊரே ஒரு குடும்பத்துக்காக இன்னைக்கும் கண்ணீர் சிந்தது. அவங்க ரத்த சிந்தின இடம்தான் படுகளம். இது வெறும் கோயில் இல்ல, ஒரு ஜமீனோட சரித்திரம். யார் அந்த பொன்னர் சங்கர்? கோலாத்த கவுண்டர் மற்றும் தாமரை நாச்சியார் அவங்களோட மகன் தான் பொன்னர் சங்கர். இப்போ இவங்களுக்கு நடந்த ஒரு ஒரு சாட்சி, ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து வழிபாடாக நடத்திட்டு இருக்காங்க. இங்கே என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தர்மத்துக்காக தன் உயிரையே பணைய வச்சு இறந்து போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்க தங்கச்சிக்கு அந்த விஷயம் தெரியப்பட்டு அவங்க வந்து எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து ஒரு தவம் இருந்து பெண் சக்தி உள்ளவங்க அவங்க வந்து ஒரு தீர்த்தம் தெளித்த உடனே அவங்க 2 பேரும் எந்திரிச்சதா சொல்லி வரலாறுல இடம்பெற்றிருக்கு. அந்த வரலாறு படி இவங்கெல்லாம் வந்துட்டு இறந்ததாகலாம் வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த தங்கைமார் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அது யார் ஊர் பேரே தெரியாத இங்கே வந்திருக்க, இந்த திருவிழாவுக்கு வந்திருக்க ஒருத்தவங்க மேலே அந்த தங்கைமார் வருவதாக சொல்கிறாங்க. அவங்க வந்து தீர்த்தம் தெளித்து இவங்க துள்ளி குதித்து உயிர்த்து எழுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்க தான் இவ்வளோ நேரம் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரப்போரில் அந்த வீரம் வளைஞ்ச அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படுகொலை நிகழ்ச்சி அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக போயிட்டு இருக்கு. சிறப்பு அப்படிங்கிறத தாண்டி அந்த காராள வம்சத்தில் அந்த கடவுளையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்முன் நிறுத்தக்கூடிய மிகச்சிறப்பான நிகழ்வு. ஒரு அண்ணன் தம்பியோட பாசம், அவங்க 2 பேர்த்து மேலே ஒரு அன்பு தங்கால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாசம் வச்சிருந்தா அந்த பாசத்தப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போர்லையும் வெற்றி அடைஞ்சும் தன்னுடைய அண்ணன்மார்களை இழந்த அன்பு தங்கால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீரப்பூர் மண்ணில் வீரமரணம் அடைந்த அண்ணன்மார்களை எழுப்புறதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்பாராத ஒரு குழந்தை, இந்த ஊர் அல்லது இந்த வந்து பதிவு தான் பேர் அப்படிங்கிறது கிடையாது, மிகச்சிறப்பான முறையில் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்காலா வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி அது இது வந்து மாண்டகலம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த வீரப்போரில் இன்னைக்கு வீரமரணம் அடைஞ்ச அனைத்து சின்னண்ணன் பெரியண்ணன் பொன்னர் சங்கர்னு சொல்லுவாங்க அனைவரையுமே இன்னைக்கு எழுப்பக்கூடிய மிகச்சிறப்பான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 102 103 படுகளை விழுந்தாச்சு. இன்னமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் தேர் வந்து சுத்தி வரல. தேர் வரும்போது இன்னொரு 25 படுகளை எதிர்பார்க்கலாம். இது மட்டுமல்ல, இன்னும் நிகழ்ச்சி சிறப்பா இருக்கு. அதே மாதிரி ஒரு சொல்லப்போனால் ஒரு 5-6 மணிக்கு படுத்தவங்க வீட்டில் தூங்கினா கூட ஒரு 2 முண்டுனாச்சும் முண்டுவோம். அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்காங்க. நான் எந்திரிச்சோடனே அவங்கள கேட்கணும்னு என்ன நிலைமை இருந்தாங்க, என்ன அதாவது கான்சியன்ஸ்லாம் எங்கே இருந்துச்சு, எப்படி இது மாதிரி இருக்க முடியும். நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்தினாவே தெரியும், ஒவ்வொருத்தவங்க அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே படுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. கண்ணு முன்னாடி இதெல்லாம் நான் நியூஸில் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம், என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். இவங்க எப்படி மாண்டாங்க அப்படின்னா போர்ல ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சுக்குவாங்க. ஏன் அழிச்சுக்குவாங்கன்னா அவங்க ஒரு சொல்லுவாங்க இல்லையா, வாலிபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 ஆண்டுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ 16 ஆண்டு நான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி போட்டு ஆல்ரெடி வரம் வாங்கி பிறந்தவங்க. 16 வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளாம் வந்து அடுத்தவங்க மூலமாக நமக்கு மரணம் வரதை விட நம்மளே மரணம் தேடணும், ஜெயிச்சிட்டோம் நான் தேடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி இறந்துருவாரு. எங்கன்னா போர்ல ஜெயிச்சிட்டு வந்தப்ப சின்ன ஒரு இது பட்டிருக்கும். அவர் என்ன நினச்சிக்குவாருன்னா அது ஒரு இதாக நினச்சிக்கிறாரு, ஒரு ஈகோ எடுத்துக்கிறாரு. ஆனால் 16 வயசு நெருங்கிருச்சு. அப்போ ஏதாவது ஒரு நேம் வேணும் இல்லையா இறக்குறக்கு. அப்போ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் தம்பி இறந்துருவாரு. அப்போ தம்பி இறந்ததுக்கப்புறம் நான் போய் எப்படி எங்கள் வீட்டில் போய் சொல்ல முடியும் தங்கச்சிக்கிட்டுன்னு சொல்லி போட்டு அண்ணனே வாழை வீசி அண்ணனே இறந்துருவாரு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா இறந்தது, யார் வந்து ஜெயிக்கல. ஆல்ரெடி இவங்க ஜெயிச்சவங்க, இவங்களே மறந்துடுவாங்க. அப்புறம் தான் தங்காய் வந்து இது பண்ணுவாங்க.
அதாவது ரெண்டே அண்ணன் அந்த பொன்னர் சங்கம். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அண்ணன் காணாமல் வர்றப்ப இறந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப அழுது அப்ப வந்து பெரிய கண்டிப்பா ஒரு வரம் வாங்குது. இந்த மாதிரி வந்து எங்க அண்ணன் நம்ம வேண்டி எழுந்திரிக்கணும் அப்படின்னு பெரிய கண்டி அப்ப தவத்தில் இருப்பாங்க. தவத்தை கலசிலேன்னு கோவத்துல வர்றப்போ இந்த மாதிரி எங்க அண்ணனை வந்து நீங்க எழுப்பிடணும்னு சொல்லி அப்ப அந்த வரத்தை கொடுத்துருவாங்க. சரி கொடுத்துடலாம் மாயவசம் சொல்லிடுவாரு கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணே வந்து எழுப்பி எந்திரிக்கிறப்போ நான் கடவுளாவே மாறிக்கணும்னு சொல்லி கொடுத்தா சாமியா மாறினது எங்க சக்தி வாய்ந்த மண்ணு. பரமத்தி வேலூர் வடமுடிபாளையம் எங்க ஊர். ஓகேங்க. என் பேரு மணி அப்படிங்கிறத பழனிசாமி. மணி என்கிற பழனிசாமி. பழனிசாமி. நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்க? இந்த கோயிலுக்கு நான் வந்து 47வது வருஷம். ஆனா இது வரைக்கும் தவறாம வந்துருக்கேன். வருஷம் தவறாம. வருஷம் தவறாம. அவர் பாப்பா மேல வந்துச்சுல, அது லேட்டா வந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுவும் அவங்க தங்காயுடைய அம்மா அவங்களுக்கும் தெரியும். இல்ல இது மாதிரி இந்த 41 வருஷத்துல நடந்திருக்கா? இது நாங்களே வந்து இது மாதிரி ஒரு 10 வருஷமா அழைச்சிருக்கிறோம். இப்போ ஒரு 4-5 வருஷம் வரல. அதே வந்துடும். அதுவாகவே வந்துடும். வந்துடும். சாமி கொண்டாந்து வச்ச உடனே வந்துடும். அப்புறம் எழுப்பும் போது 1-2 எந்திரிக்கலைன்னா தான் நாங்க எழுப்புவோம். இப்ப இந்த வருஷம் தங்காய் வரல. இப்ப நான் 4 வருஷத்துக்கு பிற்பாடு அப்புறம் ஒரு சுத்தம் நம்ம பாடிக்கிட்டே வந்தோம் இல்லையா, அது வந்துருச்சு. அப்ப நான் பாடுறது நீங்க அழைச்சி கூப்பிடுறீங்க.
என் பேர் சங்கர். ஓகேண்ணே. பரம்பத்தி வேலூரில் ஊஞ்சப்பாளையம் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். ஓகேண்ணே. இப்போ நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் படித்தீங்கல்ல, ஆ. அதாவது உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு மனசாக என்ன தோணுச்சு, ம். திருப்பி எப்படி எந்திரிக்கும் போது என்ன தோணுச்சு மட்டும் சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புல நம்மளை அறியாமல் நடக்கும். ஒரு கரண்ட் ஷாக் வைப்ரேஷன் மாதிரி. ஓகேண்ணே. அந்த வித்தின் செகண்டில் நம்ம வந்து அந்த மயங்கின மாதிரி விழுந்துருவோம். ஓகே. சரிங்களா? ம். மறுபடியும் வந்து அந்த வைப்ரேஷன் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுறதுக்கு ம். அந்த பழைய பொன்னர் சங்கர் கதையில் எப்படி நடந்ததோ அதை ரிவைண்ட் பண்ணி தான் இந்த இந்த திருவிழா வந்து நடக்கும். நம்ம வந்து அங்கே பக்கத்தில் என்ன நடக்குது, இப்போ நீங்கள் பக்கத்தில் என்கேஸ் என் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் என் காதில் விழுவும். ஆனால் நான் எந்திரிக்க ட்ரை பண்ணாலும் என்னால் எந்திரிக்க முடியாது. அதுதான் தெய்வ வாக்கு. பேசுறது எல்லாமே கேட்டுட்டு இருப்பீங்க. ஆமாம். கை கால்லாம் அசைக்க லைட்டாக அசைக்கலாம். உண்மையான அருள் வந்தவங்க கைகால் அசையாது.